வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னால் வாங்கி கொடுத்ததை நம்ம தான் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு ஒரு அம்மாவோ அப்பாவோ சொல்லிக்க மாட்டா. அந்த சாமான் தீர்ந்து போச்சு, பழசா எடுத்து அதுபோல் என்ன பண்ணணும், பழசானதை புதுசு அடுத்த தேவையானதை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது ஒரு தாய் தகப்பனோட கடமை. அது சாதாரண ஒரு வாழ்க்கையில் இருக்கும்பொழுது, இந்த வாழ்வியல் முறையில் நம்ம போயிட்டு இருக்கும்பொழுது அந்த போயிட்டு இருக்கிற வேலையில் இதெல்லாம் சகஜம்தான். ஆனால் பெருமாள் அப்படி இல்லையே. எல்லா ஜனங்களுக்கும் 17-14 லோகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கும் அவர் தான் தகப்பன்னு சொன்னால் யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை அந்தந்த நேரத்தில் சரியான நேரத்தில் கேட்டவுடனே கொடுத்து விடுவார். கேட்டதுக்கு நம்ம கேட்டிருக்கோம், காத்துருக்கோம், அது சரியான நேரம் வந்தால் தந்துடுவார். அவருக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது. முதல்ல முக்கியமானது அவர் எல்லாருக்கும் தரதுக்கு தான் காத்துட்டே இருக்கார். பசங்க என்னவான கேட்குமா, இது நெறிமுறையை தாண்டி போயிடுமா, அப்படி போகாமல் இருக்கணுமே, நம்மளை கேட்டுவிட்டோமே, கேட்டுவிட்டா உடனே கொடுத்துடலாமே அப்படின்னு தான் என்ன பண்ணுவார். ரொம்ப தயையோட காத்துன்னு இருக்கார். நம்ம கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால தான் ஆண்டாள் என்ன சொல்றாரு, ஏற்கனவே நாராயணனே நமக்கே வரை தருவான்னு சொல்லி அவர் ரொம்ப உறுதியாக சொன்ன பிறகு கூட இந்த 5வது சீனில் கடைசி பாசுரத்தில் என்ன கேட்டுக்கிறா, எனக்கு கொஞ்சம் தருவியா, எனக்கு பறை தருதியாகில் அப்படின்னு கேட்குறா. இதெல்லாம் கிடையாது, எனக்கு கொடுத்துடணும், நீ கொடுக்கவே மாட்டியா அப்படிலாம். அதாவது ஒரு தடால் அடியாவோ எதிர்மறையான எண்ண ஓட்டங்களை மனசுக்குள்ளே வச்சுருந்தா கேட்கல. என்ன கேட்குறா, தயவு பண்ணி எனக்கு அது நாள் வரைக்கும் புரியல, ஒன்றை தான் கேட்டு வாங்கணும்ன்றது வந்துட்டோம், அன்றைக்கெல்லாம் புரியாமல் இருந்தது, இப்போ புரிஞ்சுடுத்து, எனக்கு நீயே எல்லாத்தையும் முன்ன நின்று கொடுத்துடு. இந்த இருக்கே சாமியாபத்தி அப்படின்னு சொன்னால் மோட்சத்துக்கு அடிப்படையாக இருக்கிற காரணம் தான் கேட்குறா. அப்படின்னா அங்கே இருக்க பெருமாள் கேட்குற எல்லாவற்றையும் அங்கே கொடுப்பார். சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறத காட்டிலும் அதுதான் பெருமாள் தானே வச்சுப்பாரே தவிர பாக்கி எல்லாத்தையும் அங்கே இருக்கிற ஒரு அமைதி, அப்புறம் பிறப்பு இல்லாதது, துன்பம் இல்லாதது, விஷோகா, அதுக்கப்புறம் என்ன சோகமே இல்லாதது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, பசிதாக இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் அபகதா எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு அங்கே கொடுத்துருவார். 8 விதமான சிறப்புகளையும் இந்த ஜீவன் முக்திக்கு போகிற ஜீவன் இருக்க முக்தி அடைந்த ஜீவனுக்கு அங்கே எல்லாமே கிடைக்கும். அப்போ ஜீவாத்மா முக்தி அடைஞ்சிருச்சுன்னா இத்தனை பெரிய சிறப்புகள்லாம் அங்கே கிடைக்கும். அதனால இங்கே கடைசியில் என்ன சொல்கிறார், பறை தருதியாகில், இதை நீ தரணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் தயாராகிட்டோம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் புரிஞ்சுடுத்து, எல்லாமே நீ கொடுத்தாதான் நம்ம வாங்கிக்க முடியும், நான் தயாராகலை, நீ ஏற்கனவே தருவேன்னு தான் தெரியும், ஆனால் அப்போ அதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. அதாவது அந்த கண்டெய்னர் இஸ் நாட் ரெடி டு ரிசீவ் தி கண்டென்ட்ஸ் அப்படி இருந்தது. நீ கொடுக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை வாங்கிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பாத்திரம் சரியான இல்லை. இப்போதான் அது பாத்திரம் சுத்தமாயிட்டு எந்த விதமான சிறப்பான செய்திகளையும் செயல்களையும் வாங்கி கொள்வதற்கு தகுதியானதாக இப்போ தான் மாறி இருக்கு. இப்போ தரதானா நீங்கள் கொடுக்குறதானா நான் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பறை தருதியாகில் அப்படின்னு கேட்குறா. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யான் வேண்டேன், இதை நீ கொடுத்தா என்ன ஆகும்னு கேட்டால் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து, வருத்தமும் தீர்ந்துடும், அதோட கூடவே என்ன போடும், மகிழ்ச்சியும் வரும் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் ரொம்ப என்ன உள்ளுரை பொருள் அதுக்கு ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. அதனால பெருமாள்கிட்ட கேட்குறா, பறை தருதியாகில் தயவுதான் தான் கேட்குறா. நான் இது நாள் வரைக்கும் எனக்கு புரியாமல் இருந்துருத்து, இப்போ தான் புரிஞ்சுட்டேன், அதனால் நீ அவசியம் தரதானா தந்துடலாம் அப்படின்னு கேட்குறா. பெரிய மனசு பண்ணி தந்துட்டியான அதை அப்படியே நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு கேட்குறா. ஆனால் முதல் பாசுரத்துலலாம் நல்ல உறுதி இருந்தது. ஆனால் ஓவர் த பீரியட் அது என்ன ஆகுது, ஒருவேளை நம்மளுக்கு இன்னும் காலம் தாழ்ந்து வரலையோ அப்படின்னு. இத்தனை பெரிய மனசு, இந்த பெரியான பெர்ஸ்பெக்டிவ், மல்டி டைமென்ஷனில் ஒரு யோசனை பண்ணுறதுக்கு அந்த குழந்தைக்கு எத்தனை வயசு, 5 வயசு. யாரால சாத்தியம், அவள் அப்பாவால் சாத்தியம். அவள் அப்பா சொல்லி கொடுத்தது அத்தனையும் அந்த குழந்தை அந்த 5 வயசில் நன்னா புரிஞ்சுன்னு இருக்கு. இது எல்லாத்துக்கு மேலே அவள் என்ன பிராட்டியோட அம்சம். அதாவது பூமி பிராட்டியை தூத்து எரிந்த பொழுது அவன் வராக சுவாமி என்ன சொன்னார், அவளை மடியில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்தார். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதியும். அது இல்லாமல் ஒரே ஒரு பூ போட்டால் போகிறோம், வெள்ளை பூ போட்டால் போகிறோம், மனமு அர்ச்சனை பண்ணால் போகிறோம்னு சொல்லி கொடுத்தார் இல்லையா. அதை நம்மளே போய் நம்ம ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்றதுக்கு தான் அவள் இந்த பிராட்டி என்ன பண்ணா, இந்த பிறப்பை எடுத்தா. பெரியாழ்வாரோடைய துளசி வனத்தில் துளசியோட செடிக்கழியில் தான் ஒரு சிறு குழந்தையாக கிடைச்சதுக்கு என்ன காரணம், நம்ம பெருமாள் நமக்கு சொன்னதை நம்ம ஜனங்களுக்கு போய் நம்மளே சொல்லிடணும் அப்படின்ற அந்த எண்ண ஓட்டத்தில் அந்த எண்ணத்தோட வேகம் இருக்கே, அதனால தான் வந்தார். வந்துட்டா இங்கே இதெல்லாம் சொல்லி கொடுத்தா. அப்போ என்ன சொல்கிறா, தயவா பறை தருதியாகில், நாங்கள் இப்போ தான் புரிஞ்சுட்டோம், நீ உனக்கு நாங்கள் கேட்டதை இந்த விரதத்துக்கு தேவையான உபகரணங்கள் இருக்கே அதெல்லாம் கொடுத்தியான, ரொம்ப கிருப்பையாக நாங்கள் நீ கொடுத்தியான நான் வாங்கிப்போம். வாங்கிட்டு என்ன பண்ணோம், வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து,
எங்களுக்கு அதில் சந்தோஷம் கிடைக்கும், கொடுக்கல வாங்கின்றதுக்காக அந்த மகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்கிறா. இன்னும் விரிவாக அடுத்த பாசத்தில் என்னெல்லாம் கேட்குறா அப்படின்றத பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.